இனிமே எவன் ஓட்டு கேட்டு வந்தாலும் காசு வாங்க கூடாது, சத்தியம் வாங்கணும். கட்டிங் அடிச்சா குப்புன்னு தூக்குற மாதிரி சரக்கு தயார் பண்றேன்னு தலை மேல அடிச்சு சொல்லணும். இப்பதான் அவனுக்கு ஓட்டு வர வச்சிருக்கியா? நீ துட்டு வச்சிருக்கியா? பெருசா கலந்து கொத்துக்கிற மாதிரிதான். இத பாருப்பா, நாட்டுல 2 தொழில் தான் ஜோரா ஓடுது. ஒன்னு இது, இன்னொன்னு. ஓவரா பேசாத, வந்தாலே பாப்பா. சார், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. கதையை கச்சிதமா முடிச்சிட்டு இப்போ ஒரு டிப்போல படுத்துட்டு இருக்கேன். போலீஸ் எல்லாம் டயர்டா கண்மூற நேரம் டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறேன். செல்போன் ஆஃப் பண்ணிட்டு சிம் கார்டு உடைச்சு போடு. கேர்ஃபுல்லா இரு. சொல்றா, ஏன் கொலை பண்ண? கள்ள தொடர்பு, தப்பான பழக்கம், இப்படின்னு தெரிஞ்சா அதான் அவளை கொன்னுட்டேன். இதுல காதல் கல்யாணம் வேற. வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது வரைக்கும் பொறுமை இருந்ததுக்கு காரணம் அவன் மேல வச்சிருந்த லவ் தான். உனக்கும் அவளுக்கும் ஒட்டவே இல்லையே. உன் சொந்தக்காரங்களா எங்க இருக்காங்க? உன் பொண்டாட்டி ரிலேஷன்ஸ்லாம் எந்த ஊர்ரா? சார், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் சார். சென்னைக்கு வந்து 3 மாசம் தான் சார் ஆகுது. எங்க 2 பேர் வீட்லயும் சேர்க்கல. ஆத்திரத்துல அவசரப்பட்டு இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன் சார். இன்ஸ்பெக்டர் சார், இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க. எஸ் சார். அப்படியே அந்த பொண்ணோட பாடியை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு கேட்டு அட்ரஸும் வாங்கிடுங்க. ஓகே சார். அன்பர், டேக் ஹிம். என்னடி இவ்வளவு லேட்டா வர? வந்துட்டாண்டி. சந்தியா, ஐ லவ் யூ. எங்க அப்பாக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9940266423. குட்டலாமா? இது அவரோட கார்டு. நாளைக்கு உங்க அப்பா பர்மிஷனோட வந்து மீட் பண்றேன். பை. இரிட்டேட்டிங் ஃபெலோஸ் யா. அடுத்த ரூமே வந்து நிக்கறாண்டி. சந்தியா, ஐ லவ் யூ. எங்க அப்பாக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9940266423. ஓகே. ஸ்டாப் இட். இவன் நல்லா தாண்டி இருக்கா. நீ வேற. திரும்ப போனா அட பாவீங்களா, நீங்களே தானா? ஐயோ, டார்ச்சர் பண்றானுங்களே.
அதை விடுடி, அவர் டென்ஷன் ஆக மாட்டாரா? அவர் எதுக்கு டென்ஷன் ஆகுறாரு? நான் கொடுத்தது அவர் நம்பர் இல்ல, அந்த தியாகி யாரும். யாரா நீங்க டென்ஷன் போறபடி உசுர வாங்குறீங்க? ஐயோ கல்யாணமே அவளை நடக்கணும், ஏன்டா அப்படி தொல்லை பண்ணி உசுர வாங்குறீங்க? ஐயோ என்ன பிரச்சனைங்க சார்? டெய்லி என்கிட்ட ஒவ்வொருத்தரா போன பண்ணி பொண்ணு கேட்கறானுங்க சார். இல்ல இது லேட்டஸ்ட் வெர்ஷன். இது இப்பதான் நம்மளே ஃபர்ஸ்ட் பாக்குறோம். அப்படியா? அப்புறம் இது எப்படி பாரு, நல்லா இருக்கா? இதுக்கே வைக்கப்பட்ட அப்படி இன்னும் சூப்பரா நல்லா இருக்கு. நான் தான் சொல்லிருக்கேன்ல, இங்க வரும்போது செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு. ஏதாவது இம்பார்ட்டன்டான காலா இருந்தா அதனாலதான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்க போகுது? சாரி. ஐயோ, ஃபுல்லா வெட் ஆயிடுச்சு. இது மாதிரி இன்னும் 2 மாட்டினா போதும், பாஸ்ட் கொடுத்து லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஓகே, நான் கிளம்புறேன். அப்போ நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? இந்த பணத்தை வச்சுக்க. ஓகே. இல்ல நாளைக்கு மீட் பண்றது நாளைக்கு சேம் டைம் சேம் பிளேஸ். ஓகே. சார். எஸ் சார். சொல்லுங்க சார். I'll be there in 10 minutes, sir. Okay, sir. சொல்லுங்க. மிஸ்டர் ரத்னவேல், சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல, அதான் எப்பவும் போல நான் வீட்ல. ஆமா, இப்ப நீ அனுப்பின மெயில் தான் பார்த்துட்டு இருக்கேன். நாட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இவ்வளவு மோசமா இருக்க? மிஸ்டர் ரத்னவேல், நான் பார்த்தது நிஜமா இல்ல பிரம்மையான்னு
கொஞ்ச நேரம் எனக்கு எதுவுமே ஓடல. அதுக்கப்புறம் தான் நிஜமே புரிஞ்சுது. அது அவளுக்கு தெரிஞ்சு நடக்க வாய்ப்பே இல்லை. சம்திங் இஸ் ஃபிஷி. நான் பல குடும்ப பெண்களை பார்த்திருக்கேன். அவங்க தான் குடும்ப கஷ்டத்துக்காக தங்களையே விற்கிறாங்க. அல்லது தவறான கணவன், தப்பான மனுஷங்களோட நட்பு, இப்படி தவறி விழுந்த பெண்களோட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அது மட்டும்தான் என்னால முடியும். பார்க்கறத நிறுத்த முடியல. இனி கண்டிப்பா நிறுத்துவேன். ஏன்னா எதை பார்த்தாலும் என் மனைவி முகம் தான் வரும். ரத்னவேல், இது ரகசியமா இருக்கட்டும். நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியாது. ஐ காண்ட். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சீக்கிரமா எடுங்க. ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சு அவங்க மானத்தை வித்து அதுல சம்பாதிச்சு ஒருத்தர் எங்கேயோ ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அது எப்படி ரத்னவேல்? வேட்டை இப்போது நீ மனம் துணிந்திட குறியும் தப்பாதடா. இனி உனக்கு இங்கு கொண்டாட்டமே. பகை 100 வந்தாலும் உன் வெற்றி. திருவிழி பார்வை அம்பாகுமோ, புது இலக்கணமாகும் உன் வீரமோ. அர்ஜுனன் கையில் துப்பாக்கினான், இது வீழ்த்தும் எப்போதும் பகைவரையே. கருமருந்துகள் வாசமே, வெடிமொழிகளின் ராகமே. பிடிபடும் ஒரு கூட்டமே, புதிரும் தீர்ந்தே போகுமே. செழித்தெழும் உணராற்றலால் சிறைப்படும் இருட்டாட்டமே. உருவெடுத்திடு மாற்றமாய் கடலின் கோபச் சீற்றமாய். எதிரிகள் எங்கெங்கே நின்றாலும் ரணகளம் உண்டாக்கிடு. அட யாரோடும் போராடு நீதிக்காகவே. பகை எங்கெங்கு கண்டாலும் நெருப்பென நின்றாடிடு. அட எப்போது முன்னேறமாடி காட்டு. தொடங்கிட வேட்டை இப்போது நீ மனம் துணிந்திட குறியும் தப்பாதடா. இனி உனக்கு இங்கு கொண்டாட்டமே. பகை 100 வந்தாலும் உன் வெற்றி. இருவிழி பார்வை அம்பாகுமோ, புது இலக்கணமாகும் உன் வீரமோ. அர்ஜுனன் கையில் துப்பாக்கிதான், இது வீட்டும் எப்போதும் பகைவரையே. பழகும் பெண்தானடா உன் கேடுகள். பெண்கள் உணர்வை கெடுக்கும். பெண் பாவமா இல்லை உந்தன் பாவமா? தன்மானத்தை இழந்த வாழ்க்கை ஏதடா. மிக பெரும் அரங்கமாம் நடுவில் பல மதுவகை மயக்கமாம். சுயநல கொடுமையை நடப்பது இது யாராலே? திரைகளை